அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டேஸ்டான ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பருப்பு கறி தான் ஆக்க போகிறோம். ஸ்ரீலங்காட ஒரு மெயின் டிஷ்ஷே இந்த பருப்பு கறி தான். இந்த கறி ஆக்க தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த பருப்பு கறியை வெறும் சோத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவு டேஸ்ட்டாக எப்படி ஆக்குறேன்னு தான் இந்த வீடியோவில் சொல்லி காட்டிக்கிறேன். இப்போ வாங்க எப்படி ஆக்கிக்கிறேன்னு பார்ப்போம். பருப்பு ஆக்க முன்னுக்கு ஒரு அரவருக்கு போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில். அப்போ தான் எங்களுக்கு பருப்பு சுருக்காண்டு வேகும். பருப்பை ஊற வச்சதுக்கு பிறகு ஒரு 2-3 தண்ணிக்கு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பருப்பு மூழ்கிற மாதிரி 1 இன்ச்சுக்கு மேலேயாவே தண்ணி வச்சுக்கோங்க வேகிறதுக்காக. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2-3 பச்சை கொச்சிக்காய் சேர்க்கலும். பபாவெல்லாம் இருக்கிறதால நான் ஒரு 2 போல தான் சேர்த்துருந்தேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் பாதியை கட் பண்ணி சேர்த்துட்டு பாதியை வச்சுக்கோங்க பிறவைக்கு தாளிக்கிறதுக்கு. பிறகு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சோண்டு ரொம்ப கருவேப்பிலை, மொத்தமாகவே 3 வெள்ளைப்பூடு எடுத்திருந்தேன். அதில் 2 தாளிக்கிறதுக்கு வச்சுட்டு 1 தோலோடு இடிச்சிட்டு பருப்பில் சேர்த்துக்கோங்க. கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு பருப்பை நல்லா குழஞ்சி வர அளவு வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் விஸ்கால தான் பருப்பு அடித்து எடுக்க போகிறேன். மத்தி இல்லாட்டி கரண்டியாலையெல்லாம் கஷ்டம்தான். இந்த விஸ்கால ஒரு 2 அடி அடிச்சிட்டிங்கன்னா பருப்பு நல்லாவே மசிஞ்சு வந்துடும். எனக்கு இதான் சரியான ஈஸி மாதிரி இருக்கி. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கி. இப்போ பருப்பை நல்லா மசிச்சு எடுத்த பிறகு ஒரு தேங்காயில் காவாசி போல் துருவி கட்டி பால் அடித்து எடுத்து வச்சிக்கிறேன். அதையும் பருப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா எங்களோட டேஸ்ட்டான பருப்பு கறி ரெடி ஆகிரும். இதை பிளேனாகவே சாப்பிட்டோம்னா ருசியில் என்னமோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கறிக்கு கட்டாயம் தாளிப்பு சேர்த்துக்கொள்ளணும். கட்டிப்பால் சேர்த்திக்கிறதால மேலையால் கொஞ்சம் கொதி வந்துட்டாலே போதும். மிச்சமே கொதிக்க வச்சோம்னா கறி தொலைஞ்ச மாதிரி ஆகிரும். அப்போ அந்த பாலோட டேஸ்ட்டும் எங்களுக்கு வராது. அதனால் இப்படி மேலையால் கொஞ்சம் கொதி வந்துட்டுனாலே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பருப்பு கறியில் மாசி கருவாடெல்லாம் நீங்கள் சேர்க்க போகிறீங்கண்டா தாராளமாகவே சேர்க்கலும். அப்போ டேஸ்ட் இன்னும் எங்களுக்கு கூடையாகவே இருக்கும். இப்போ தாளித்து எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு பொரிக்கிற சின்ன தாச்சை நல்லா சூடாக்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட 2 இடித்த வெள்ளைப்பூடு தோலோடையே சேர்த்திக்கிறேன். அந்த வாசம் அப்போ தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடையாக கிடைக்கும், தாளிப்பு வாசம். கட்டாயமாக கடுகு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணினேன், எனக்கு கடுகு கிடைக்கல, அதனால தான் நான் சேர்க்காம விட்டேன். நீங்கள் கட்டாயமாகவே கடுகு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப கருவேப்பிலை, மெலிசா வெட்டின வெங்காயம், சின்ன குட்டி தக்காளி 1 சேர்த்துருந்தேன். தக்காளி விருப்பமானவங்க சேர்க்கலாம், விருப்பம் இல்லாட்டி தேவையில்லை. அதோட தேவையான அளவு உப்பையும் இதிலேயே சேர்த்துக்கோங்க. நேரத்தோடு நாங்கள் பருப்பு வேக வைக்க போக்கல உப்பு சேர்க்கல, அதனால் உப்பு கட்டாயமாக தாளிப்பில் சேர்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க உப்பு சேர்த்தா பருப்பு வேகாதுண்டு. அதுக்கு பயந்துட்டே நானும் உப்பு சேர்க்க மாட்டேன் பருப்பு வேக வைக்க போக்கல, உண்மையாண்டு தெரியா. ஆனால் உப்பை தாளிப்பில் சேர்க்குறதும் நல்லது தான். அப்போ தான் அந்த பருப்பு கறியில் அந்த உப்பு போயிட்டு சுள்ளுண்டு பட போக்கல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு கறி இன்னமுமே. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி துண்டு கொச்சிக்காய் சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவருக்காக நான் சொட்டு போல் மிளகுத்தூளும் சேர்த்துருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாம் சுருண்டு வதங்கி வந்ததுக்கு பிறகு தாளிப்பு பருப்பில் சேர்த்துட்டு வாசம் வெளியே போகாமல் மூடி வச்சு விட்ருங்க. அப்போ தான் தாளிப்போட வாசமெல்லாம் பருப்பில் இறங்கி நல்லா பருப்பு கறி வாசமாக இருக்கி. கொழும்பில் எல்லா கடையிலையுமே ரொட்டியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பருப்பு கறியை தான் கொடுப்பாங்க. இங்கே எல்லாம் அவ்வளோ ஃபேமஸ். நீங்களும் இதே மெத்தடில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சோத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு கூட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. நம்மளோட வீடியோவில் அவ்வளோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். நான் இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.